Hi friends, welcome to PH World. இன்னைக்கு எப்படி நம்மளோட டிரைவிங் லைசென்ஸை நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் நமக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இப்போ எங்கேயாவது வெளியே போகிறீங்க அவசரமாக அப்படின்னா சில டைம் டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் மறந்துட்டு போயிருவீங்க. பட் ஆண்ட்ராய்டு மொபைல் கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் எதையுமே எடுத்துகிட்டு போங்கிற அவசியமே கிடையாது. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலே அந்த டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியலான வீடியோ தான். கவர்மெண்ட்டே இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு. நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லைன்னா அந்த கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்த அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஸோ ஓகே, இப்போ நம்ம எப்படி அதை நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் டிரைவிங் லைசன்ஸாக நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் இல்லை பிசியில் நீங்கள் எதில் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ கூகுள் பேஜ் போய்க்குங்க. அதில் போய்ட்டு டிஜிலாக்கர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் டைப் பண்ணணும் கூட தேவையில்ல. நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லேயே இதுக்குரிய எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்கிப் ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட்டில் இப்போ பாருங்கள், நான் கூகுளில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டாகவே அந்த வெப்சைட் வந்துருச்சு. அதை ஓப்பன் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியலான ஆப் தான். மேலேயே உங்களுக்கு போட்டிருக்கோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு உங்களுக்கு போட்டிருக்கோம். அது மூலியமாக உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகே, இப்போ நான் மொபைல் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்டேன். ஸோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜை அந்த ஓடிபி எடுத்து இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் செட் பண்ண சொல்லுவோம். உங்களோட ஒன்று மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடியை யூசர் நேமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டை நீங்களே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிவிட்டு கீழே சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுக்குறேன். என்னோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு நான் என்னோட பாஸ்வேர்டையும் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா சைடில் ஒரு க்ரீன் கலர் டிக் மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் கீழே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ உங்களோட ஆதார் நம்பரை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸில் ஐ அக்ரி அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஐ கிவ் மை அப்படின்னு போட்டு அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை டிக் பண்ணாலே கீழே அந்த சப்மிட் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் மாறிடும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஆதார் நம்பரை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அதை டிக் பண்ணோன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு ஆதார் நம்பரில் உள்ள ஒரு ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஆதார் நம்பர் உள்ள ஓடிபியை எடுத்து நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு வெரிஃபை ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெரிஃபை ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டரில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் இஸ்யூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூசர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி கொடுத்து கடைசியாக யூ கேன் கோ ஹியர் அப்படின்னு போட்டு ஹியருங்கிறதுல ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹியருங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நிறையா வந்திருக்கும். உங்களோட ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி நிறைய உங்களோட எல்லாத்தையும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் டிரைவிங் லைசன்ஸை கொடுக்குறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் அதாவது 3வது ஆப்ஷனாக இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் தான் தமிழ்நாடோட இதை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோடிங் ஆகி வந்துருச்சு டிரைவிங் லைசன்ஸ்னு. உங்களோட ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அது வந்து உங்களோட ஆதார்லேருந்து அதை எடுத்துக்கும். உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை இப்போ நீங்கள் இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஆதாரும் டிரைவிங் லைசன்ஸும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக இதில் நீங்கள் சேவ் பண்ணிடலாம். ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் ஃபுல்லாக என் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபுல்லாக லோடிங் ஆகிட்டு உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இதில் பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு கிடச்சிரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வியூ டாக்குமெண்ட்னு வந்துருச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் இதில் இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நான் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணியும் கூட வச்சுக்கலாம். பட் டவுன்லோட் பண்ணதில் அதில் நீங்கள் கவர்மெண்ட்டை இல்லை டிராஃபிக் போலீஸ்னால் காமிக்க முடியாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் இதை காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா டேஷ்போர்டில் உங்களுக்கு உங்களோட மெயிலை வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ அதில் உங்களோட மெயில் அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு சென்ட் வெரிஃபிகேஷன் லிங்க் அப்படிங்கிறதுல கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும். அதில் கிளிக் ஹியர் டு வெரிஃபைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக வெரிஃபை முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வந்துருங்க. அதில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் தப்பாக எதையும் டவுன்லோட் பண்ணிட வேணாம். இதோட லிங்கை நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் அப்புறம் ஸ்கிப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆகிறதுக்கப்புறம் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ சைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சேம் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து இதில் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சைன்இன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டிஜிட் பின் வந்து செட் பண்ண சொல்லும். ஸோ இதுக்கப்புறம் அந்த 4 டிஜிட் பின்னை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது அந்த 4 டிஜிட் பின் தான் கேட்கும். ஸோ இப்போ நான் செட் பண்ணியாச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இஸ்யூஸ்டுன்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் ஐடி இப்போ டிரைவிங் லைசன்ஸ் ரெண்டுமே நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே காமிக்குது. இந்த மாதிரி உங்களோட கவர்மெண்ட் அக்கௌண்ட் எதை வேணாலும் நீங்கள் இதை லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணது என்னோட இது ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வெளில போகும்போது டிராஃபிக் போலீஸ் யார்கிட்ட வேணாலும் இந்த இதை நீங்கள் காமிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ணது தான். ஸோ இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் இருக்குது. இதை நீங்கள் எல்லா கவர்மெண்ட் இதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.